Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வெந்தய கீரை கடையில் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெந்தய கீரை கடையில் தாங்க செய்ய போறேன். அதுக்கு வந்து நான் துவரப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து அது கூட நல்ல பழமா பழுத்த 2 தக்காளியும் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 3 வெள்ளை பூண்டு இதை போட்டு நல்லா இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன். ரொம்ப குழையாம வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா மண் பாத்திரம் தான். இதை வந்து கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதில் நம்ம போட்டு கடையும் பொழுது நல்லா கடைஞ்சிரும். இதில் வந்து கொள்ளு இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி தான் நம்ம இதில் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நான் வந்து ஒரு 10-12 வருஷமாக இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா வெந்தய கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன். அதே இதனோட பருப்பு கொஞ்சம் வெந்தாச்சு, 3/4 வேக்காடு வெந்தாச்சு. இப்போ நம்ம அதோட வெந்தய கீரை சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம இதை மூடி வைக்கக்கூடாது. இப்படியே திறந்த மாதிரியே வச்சு கொஞ்ச நேரம் இதை வேக விடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து வெந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, சின்ன வெங்காயத்தை வந்து நான் இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிற உரலில் வந்து தொளிச்சு நல்லா உரித்து அதில் வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தட்டி வச்ச வெங்காயத்தை இப்போ நம்ம இந்த கீரையோட பச்சை வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு, நம்ம இதை இறக்கி வச்சு கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த பாத்திரத்தில் கடைஞ்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசிஞ்சிடுச்சு, கீரையை நல்லா கடைஞ்சிடுச்சு. இந்த பாத்திரத்தில் ஊற்றி கடையும்போது உங்களுக்கு நல்லா கடை விட்டுரும். நல்லா கடைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.